ஒரு ஹாஃபிஸ் குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்றால் தஹஜ்ஜுடைய தொழுகையை எந்திரிப்பார்கள், தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுவார்கள், அதற்கு பிறகு குர்ஆனை ஓதுவார்கள். ஃபஜ்ருடைய தொழுகை வரைக்கும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள், அதற்கு பிறகு குர்ஆனை ஓதுவார்கள். ஸுஹருடைய தொழுகை வரைக்கும் ஸுஹருடைய தொழுகையை தொழுவார்கள், அதற்கு பிறகு குர்ஆனை மரணம் செய்வார்கள். அஸ்ஸருடைய தொழுகை வரைக்கும் மீண்டும் மக்ரிபுடைய தொழுகையை தொழுவார்கள், மீண்டும் குர்ஆனை மரணம் செய்து கொண்டே இருப்பார்கள். இஷாவுடைய தொழுகை வரைக்கும் இஷாவுடைய தொழுகையை தொழுவார்கள், மீண்டும் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். தன்னுடைய முழு வாழ்க்கையும் மதரசாவிலே ஹாஃபிஸ் அவர்கள் குர்ஆனை மரணம் செய்ய வேண்டும் என்றால் எல்லா சொந்தம் பந்தங்களையும் விட்டுவிட்டு, எல்லா ஆசை பாசைகளையும் விட்டுவிட்டு, எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு குர்ஆனை மட்டும் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், மரணம் செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடியை கொடுப்பான் சொன்னார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மறுமை நாளிலே ஒரு ஹாஃபிஸை அல்லாஹ் கூப்பிடுவான், கேள்வியை கேட்பதற்காக அல்லாஹ் கூப்பிடுவான். அந்த ஹாஃபிஸ் அவர்கள் நடுங்கிக் கொண்டே அல்லாஹ் இடத்திலே செல்வார்கள். அல்லாஹ் சொல்வான், கேள்வியை கேட்காமலே அல்லாஹ் சொல்வான், நீ குர்ஆன் ஓதுங்கள். துனியாவில் எப்படி சதா நீங்க குர்ஆனை ஓதிக்கொண்டே இருந்தீர்களோ இங்கேயும் குர்ஆனை ஓதுங்கள். கேள்வி பதில் கிடையாது. அல்லாஹ் எடுத்ததோட என்ன சொன்னா, குர்ஆனை ஓதுங்கள். ஹாஃபிஸ் அவர்கள் குர்ஆனை ஓதுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய சொந்தமானது. அல்லாஹ் சொல்வார், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள், சொர்க்கத்துடைய படியில் ஏறிக்கொண்டே செல்லுங்கள். குர்ஆனுடைய ஆயத் 6666 இருக்கும். அதே போல சொர்க்கத்தினுடைய படியுடைய எண்ணிக்கையும் 6666 மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று குர்ஆனை முடிப்பார்கள். சொர்க்கத்துடைய வாசலை அடைந்து விடுவார்கள். 7 சொர்க்கத்தை தாண்டி 8வது சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அல்லாஹ் நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் மட்டும் படைத்த அந்த சொர்க்கத்தை நம்முடைய உம்மத்துடைய ஹாஃபிஸ்கள் அல்லாஹ் கொடுப்பார். அவர்கள் சொர்க்கத்துடைய வாசலை அடைந்ததோடு மலக்குகளுடைய கூட்டம் அங்கு நிறைந்திருக்கும். அவர்கள் சலாம் சொல்வார்கள். துனியாவில் இருக்கும்போது யாரும் ஹாஃபிஸ்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். பொதுவாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் வழக்கமாக மாறிவிட்டோம். யாராவது மதரசால படிச்சுட்டு இருந்தா நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், என்ன படிக்கிறாங்க, சலாமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாரை பார்த்தாலும் நாம தான் சலாம் சொல்லணும் போதும். அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஹதீஸுக்கு மாறாக பேசக்கூடியவர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு குழந்தைகளை பார்த்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னே போய் சலாம் சொல்லுவார். அவங்க சொல்ல மாட்டாங்க, என்ன இடத்துல வந்து சலாம் சொல்லி நபி சொன்னதே கிடையாது. நபியே போய் சலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாம் நபியோட பெரிய மனுஷனாக அவர்கள் தான் வந்து சலாம் சொல்ல வேண்டும். நாம் அவர்களுக்கு சலாம் சொல்ல மாட்டோம். கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சலாம் சொல்லி விடுவோம். ஆனால் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு சலாம் சொல்லவே மாட்டோம். எதிர்பார்ப்போம் அவர்தான் சலாம் சொல்ல வேண்டும். ஏன்னா ஓதுறாங்க, எல்லா துன்பங்களையும் இன்பங்களையும் விட்டு விட்டு குர்ஆனை ஓதுறாங்க, அவன் தான் சலாம் சொல்ல. ஆனால் அல்லாஹ் யாரை சலாம் சொல்ல வைக்கிறான், மலக்குகளுடைய பெரும் கூட்டம் அவர்களுக்காக சலாம் சொல்லும். அதுவும் சாதாரண சலாம் அல்ல. இந்த சலாமுடைய இசையில் அவர்கள் மயங்கி விடுவார்கள். துனியாவுடைய இசையிலே நம்ம எல்லாம் மயங்கி போகிறோம். மலக்குகளுடைய சலாம், சலாமுடைய ஓசை, அது இசையில் அவர்கள் மயங்கி விடுவார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதே தெரியாது. அவர்கள் சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விடுவார்கள், ஆனாலும் உணர்வு இருக்காது. சொர்க்கத்துக்குள்ள நுழையிறதே தெரியாது. சலாமுடைய இசை அந்த அளவுக்கு இருக்கும். அல்லாஹ் சொல்வான், சொர்க்கத்துக்குள்ளே நுழைந்து விட்டார்கள், சலாமை நிறுத்தி விடுங்கள். மலக்குகளுடைய கூட்டம் சலாமை நிறுத்தி விடுவார்கள். அவர்கள் திடீரென்று இசை நின்றுட எப்படி இருக்கணும், அல்லாஹ் இடத்துல கேட்பார்கள், யா அல்லாஹ் யா ரஹ்மான், எனக்கு அந்த சலாமை மீண்டும் ஒலி செய்வாயாக, அந்த இசையை நான் மீண்டும் கேட்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், துனியாவில் என்னுடைய கலாமை ஓதி, என்னுடைய குர்ஆனை மரணம் செய்வார். உங்களுக்கு இப்ப சலாம் சொல்ல வேண்டும் என்றால் நானே சொல்றேன். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ்வே சலாம் கூறுவான் அந்த ஹாஃபிஸ் அவர்களுக்கு. அல்லாஹு அக்பர். எந்த அமல்கள் செய்தாலும் அல்லாஹ் சலாம் சொல்ல மாட்டான். குர்ஆனை மனனம் செய்து அதன்படி அமல் செய்தால் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ்வே நேரடியாக அந்த ஹாஃபிஸ் அவர்களுக்கு சலாம் கூறுகிறார். மேலும் அல்லாஹ்வுடைய சலாமுக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்பங்கள், சொர்க்கத்தில் இன்பம் மட்டும்தான் இருக்கும், துனியாவிலே துன்பம் எல்லாம். பல இறைச்சிகளை உண்பார்கள், பலவிதமான பழங்கள், சொர்க்கத்துடைய பழங்களை உண்பார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஏதாவது செய்வார். சொர்க்கத்துடைய உச்சியிற்கு வாருங்கள் ஹாஃபிஸ்கள். எல்லா ஹாஃபிஸ்களும் சொர்க்கத்துடைய உச்சிக்கு செல்வார்கள். இன்னும் அழகாக தெரியும் சொர்க்கம். மேலிருந்து பார்த்த துனியா எப்படி தெரிகிறது, அதுபோல சொர்க்கம் எல்லா சொர்க்கத்தையும் மேலிருந்து பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியும். அல்லாஹ் சொல்வான், அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க, அப்படியே கொஞ்சம் கீழே பாருங்க. பார்த்தா மிக அடியில நரகத்தின் பக்கம் அல்லாஹ் பார்வை. அந்த நரகத்தில் பல கொடுமைகள், பல அசாபுகள், பல மனிதர்கள் இருப்பார்கள். அதை பார்த்ததோடு ஹாஃபிஸ் அவர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கும் நீ நரகத்தை கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் சொல்வான், உங்களுடைய உள்ளத்தில் என்னுடைய கலாம், என்னுடைய கலாமை நான் எப்படி தூக்கி நரகத்தில் கொண்டேன். அல்லாஹ் சொல்வான், அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்களில் உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பந்தங்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பாருங்கள். ஹாஃபிஸ் அவர்கள் சொல்வார்கள், விரலை காட்டிக்கொண்டு சொல்வார்கள், இவர்கள் எனக்கு சொந்தம், இவர்கள் எனக்கு சொந்தம், இவர்கள் எனக்கு சொந்தம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சொல்வான், யார் மீது எல்லாம் இவர்களுடைய விரல் போகிறதோ அவர்கள் எல்லாம் நரகத்தில் இருந்து எடுத்து சொர்க்கத்துக்குள் அனுப்ப வேண்டும். யாருக்கு சொல்கிறேன்?
வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுதார்களே அவர்களுக்கு சொல்லவில்லை. சம்பாதிச்சதெல்லாம் சதகா செய்தார்களே அவர்களுக்கு சொல்லவில்லை. தன்னுடைய வாழ்க்கையில் குர்ஆனை மரணம் செய்தார்களே, அதன்படி அமல்கள் செய்தார்களே அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வார். இன்னும் ஹாஃபிஸ் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த நபர் யார் என்று எனக்கு தெரியாது, அவர்களுடைய பேர் கூட எனக்கு தெரியாது, அவர்கள் எங்க வசித்தார்கள் என்று எனக்கு தெரியாது, அவர்கள் எனக்கு சொந்தமும் கிடையாது, அவர்கள் எனக்கு பந்தமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு சலாம் சொன்னார்கள். துனியாவில் வாழும்போது ஒரே ஒரு முறை எனக்கு சலாம் சொன்னார்கள், ஒரே ஒரு முறை என்னை கண்ணியப்படுத்தினார்கள், ஒரே ஒரு முறை எனக்கு முசாஃபா செய்தார்கள், ஒரே ஒரு முறை என்னை பார்த்து புன்னகை செய்தார்கள். ஆனால் யார் என்று தெரியும்? அல்லாஹ் சொல்வான், அவர்களையும் நரகத்தில் என்று சொல்லத்துக்குள்ளே அனுப்புவார். மலக்குகள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவர்கள் பாவம் செய்தவர்கள், இவர்கள் நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்களுடைய பேர் என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியாது, இவர்கள் அவர்களுடைய சொந்தமும் கிடையாது, இவர்கள் அவர்களுடைய பந்தமும் கிடையாது என்று சொல்லும்போது அல்லாஹ் சொல்வான், அவர்கள் கண்ணியப்படுத்தியது ஹாஃபிஸ் அவர்கள், அதன் மூலியமாக என்னுடைய கலாமை கண்ணியப்படுத்தினார், அதன் மூலியமாக என்னையே அவர் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் எல்லாம் எத்தனையோ வேலையில ஹாஃபிஸ் அவர்கள் கிட்ட முசாஃபா செய்ய கூட நேரம் இல்லாமல் ஓடுறோம். ஆனா ஒரு முசாஃபா செய்தால் மறுமையில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? நரகத்திலிருந்து எடுத்து அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு அல்லாஹ் நல்லடியார்களே, இதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம். எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான், நம் வாழ்க்கையில் குர்ஆன் இல்லை என்று சொன்னால் துனியாவுடைய வாழ்க்கையும் வீணாகத்தான் இருக்கும், மறுமையுடைய வாழ்க்கையும் வீணாகத்தான் இருக்கும். குர்ஆன் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை எதுவுமே இல்லை. அல்லாஹ்வால் கட்டளைக்கப்பட்ட, அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட தொழுகையை கூட குர்ஆன் இல்லாமல், நம்முடைய கடமையான தொழுகையை குர்ஆன் இல்லாமல் தொழுக முடியாது. நமக்குண்டான தொழுகையும் தொழுக முடியாது குர்ஆன் இல்லாமல். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும், எனக்கும் உங்களுக்கும், நம் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் குர்ஆனை ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, வெறும் குர்ஆனை மரணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.